நம்மளை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு குணம் நம்மக்கிட்ட நிச்சயமாக இருக்கணும். அது என்ன குணம்னா, நம்ம எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துல யாரை சந்தித்தாலும் சரி, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, யார் கூட நம்ம நட்பு வச்சுக்கிட்டாலும் சரிங்க, நல்லதை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். கெட்டதெல்லாம் அப்படியே நிப்பாட்டி வச்சிடணும். அதை நம்ம தொடவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு தர்மம் பண்ணுறாங்க, ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, ஏன் அவங்க ஒரு பொருள் வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்காக சந்தோஷமான ஒரு தருணமாக வர்றதுக்கு நிறைய செலவிடுறாங்க, அவங்க பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் பார்த்தோம்னா தவறான வேலைகள் செஞ்சிட்ருப்பாங்க. அடுத்தவங்களை கெடுக்க பார்ப்பாங்க, அடுத்தவங்கிட்ட எப்படி பணத்தை திருடணும்னு பார்ப்பாங்க, ஒரு வியாபாரத்தில் ஏமாற்றுவாங்க, ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க இல்லைன்னா அவங்களோட வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்படியான மனுஷங்களும் இருக்காங்க. அப்போது நல்லவங்க கிட்டேயும் சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது, கெட்டவங்க கிட்டேயும் சில நல்ல பழக்கங்களும் இருக்கும். அப்போது நம்ம ஒரு மனுஷங்களை முழுமையாக நம்ம நல்லவங்களாகவும் பார்க்க முடியாது, முழுமையாக நம்ம கெட்டவங்களாகவும் பார்க்க முடியாது. அப்படி தான் நம்ம எல்லார்கிட்டையும் இன்றைக்கி பழகிட்டுருக்கோம். எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறோன்னா இந்த உலகத்தில் யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் சரி, சின்னதாக ஒரு கோபம் வந்தால் அவங்க கெட்டவங்களாகவே மாறிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. அதனால் நம்ம ஒருத்தவங்கிட்ட இருக்க நல்ல குணத்தை நம்ம கற்றுப்போம், அதை நம்ம உதாரணமாக எடுத்துப்போம். அதே கெட்ட குணம் அவங்ககிட்ட இருக்கும்போது, கெட்ட பழக்கங்கள் அவங்ககிட்ட இருக்கும்போது, அதெல்லாம் நம்ம எடுத்துக்காமல் இது மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரிலாம் நம்ம இருக்கணுன்ற உதாரணமும் நம்மக்கிட்ட இருக்கணும். இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது, இது மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு நடத்தை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்ற உதாரணமும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஒரு குணம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்குமே நம்மளால் நம்மளையும் காப்பாற்றிக்க முடியும், நம்மளை நம்பி இருக்கவங்களையும் நம்ம காப்பாற்ற முடியும், நம்ம தாய் தந்தைக்கு ஒரு நல்ல பேர் நம்ம எடுத்து கொடுக்க முடியும், நமக்கு பின்னாடி வர நம்மளோட சங்கதிகளுக்கும் நம்ம ஒரு நல்ல உதாரணமாக நம்ம இருப்போம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே அவங்களுடைய குணம் தாங்க. அந்த எந்த அளவுக்கு நம்ம குணம் உயர்ந்த இடத்துல இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் உயரும். நம்ம குணத்தை தான் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அதை கெடுக்கிறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. ரோட்டில் இன்னைக்கு நடந்து போகிறோம்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும், நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கும். அதை நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. அதனால் நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்துப்போம், நல்ல வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி தேர்ந்தெடுப்போம். நல்ல மனுஷங்களை வாழ்ந்துட்டு போன இந்த புண்ணிய பூமியில் நல்ல மனுஷங்களுடைய நல்ல வேலையெல்லாம் நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டு, அவங்களையெல்லாம் நம்ம உதாரணமாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற பார்ப்போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.